நம்ம புல்லட் படுத்துகிற பாடு பெரும்பாடு படுத்துதுங்க. இடையில வந்துட்டு இருக்கும்போதே நின்று போச்சு. திரும்ப ஸ்டார்ட்டே ஆகலை. அதுக்கப்புறமா கன்ஸுக்கு ஃபோன் அடிச்சு அவரும் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாரு. ஸ்டார்ட் பண்ணல, பிளக் மாற்றணுமாவான். சரின்னு சொல்லி அவர் வண்டியிலே வந்து என்னை விட்டுட்டு போனார். பஸ் ஏற்றி விடுங்க அப்படின்னு தான் சொன்னேன். பரவாயில்ல, நானே போய் வந்து விட்டு வந்துடுறேன், பஸ்ஸுக்கு நின்றுட்டு தான் ரொம்ப டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஆமாம், பஸ்ஸுக்கு நிற்கணும் அப்படின்னாலே கடுப்பாகுது. ஸோ நம்ம வேறு வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டோமா, பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ப்ரெஷர் ஏறுது. ஏன்னா வரவே மாட்டேங்குது பஸ்ஸில் ஏறினாலும் கொஞ்சம் கூட மரியாதை கிடையாது. இவங்களை யார் ஃப்ரீ டிக்கெட் கேட்டது அப்படின்லாம் தெரியல. ஆனாலுமே பஸ்ஸில் ஏறினா பெண்களுக்கு மரியாதை அப்படியே கிடையாது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து சரி வந்தே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியிலே வந்து சேர்ந்துட்டேன். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிள்ளைங்க எல்லாமே வந்து டீக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம எப்போதுமே வந்து ஈவினிங் தான் பால் கறந்து எடுத்துகிட்டு வருவோம் இல்லையா. ஈவினிங் பால் கறந்து எடுத்துகிட்டு வந்து ஈவினிங் டீ காஃபி ஏதோ ஒன்று குடிச்சிட்டு அதுக்கப்புறமா மிச்ச பாலை வந்து தயிர்க்காக யூஸ் பண்ணிக்குவோம். காலையில் எழுந்து டீ போகிறதுக்குமே நான் இந்த பாலை தான் வச்சுக்கிறேன். கடையில் பால் பாக்கெட்டில் சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜும் இல்லை அப்படின்றதுனால ஸோ அங்கேருந்து எடுத்து அந்த காய்கறிகள் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஒரு பொருள் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். அதுதான் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம புள்ள குட்டிகள்லாம் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருச்சு. அதுக்கிட்ட எதுவுமே வைக்க முடியாது. என்ன இருக்குது ஏது இருக்குன்னு நோண்டி அடிச்சு எல்லாத்தையுமே பார்த்துருச்சுங்க. ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த ஆயில் டிஸ்பென்சர் தான் வாங்கியிருந்தேன். அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பெப்பருக்கு சால்ட்டுக்கு தனியாக 2 பாட்டில்ஸ் வந்துடுது. அந்த நாசில் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது ரொம்ப நாள் ஆசை. நம்ம பழைய வீட்டில் வாங்கி வச்சோம் அப்படின்னாலே உடனே அழுக்கு பிடிக்கும். அன்றாடம் அங்கே உள்ள பொருட்களை சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா வயலில் இருக்கும் அப்படின்றதுனால மண் காற்று தூசி வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்காமல் இருந்தேன். சரி, ஓகே, இந்த வீட்டுக்கு வந்துட்டோம், இப்போ வந்து வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு வந்து இது அத்தியாவசியமான பொருள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ப்ரைஸுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒர்த்தபிள் ப்ரைஸாக தான் இருந்தது. 250 தான் அந்த 4 பாட்டில்ஸுமே. இது கூடவே வந்து ஃபனல் அப்புறம் வந்து ப்ரஷ் ரெண்டுமே வந்துருது. இந்த ப்ரஷ் பார்த்திங்க அப்படின்னா பெரிய பாட்டிலுக்கு செட்டே ஆகலை. ஏதோ ஒரு ப்ரஷ் தூக்கி போட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த குட்டி பாட்டிலுக்கு தான் ரொம்பவே சிரமப்பட்டு உள்ள நடத்துகிற மாதிரியா இருந்தது. இதுக்கு கூட ஓகே தான், இதை அப்படியே கழுவிக்கலாம். ஆனால் பெரிய பாட்டிலுக்கு வேறு ப்ரஷ் தான் வாங்கி ஆகணும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து சும்மா தானே வாஷ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால நான் வந்து நல்லா கழுவி அப்படியே வந்து காய வச்சுட்டேன். நாளைக்கு தான் வந்துட்டு ஆயில் ஃபில் பண்ணணும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ சொல்லி மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.